மகிமைக்கு முன்பதாக அவர் என்ன பட வேண்டும்? பாடுகள் பட வேண்டும். கையெழுத்தி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க. மகிமைக்கு முன்பதாக, மகிமைக்கு முன்பதாக பாடுகள் பட வேண்டும். பாடுகள் பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வருஷத்துல யார் மகிமையை எதிர்பார்க்கிறீங்களோ, யார் ஜெயத்தை எதிர்பார்க்கிறீங்களோ, யார் வெற்றியை எதிர்பார்க்கிறீங்களோ, நீங்கள் போக வேண்டிய பாதை என்ன பாதை? பாடுகளின் பாதை. இயேசு கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்பதை குறித்து சீடர்களுக்கு மாறுபட்ட கருத்துகள் இருந்துச்சு. ஒவ்வொரு கருத்தை சொன்னார்கள். சிலர் சொன்னாங்க, நீங்க குருடரை பார்க்க பண்றீங்க, செவிடரை கேட்க பண்றீங்க, ஏன் இதுல உங்களால தப்பிக்க முடியாது என்று சொன்னார்கள். ஒரு சிலர் சொன்னாங்க, இப்படி அன்புள்ள உமக்கு இப்படிப்பட்ட சோதனைகள் வரக்கூடாது என்று சொன்னார்கள். இன்னும் ஒரு சிலர் சொன்னாங்க, நீ ராஜாவானவர், இப்படியெல்லாம் கதைக்க கூடாது சொன்னார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? மகிமை வேண்டுமானால், மகிமையின் ஆசீர்வாதம் வேண்டுமானால் பாடுகளின் வேதனையும் தேவைதான். கையெழுத்தி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கையெழுத்தி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சகோதரா, சகோதரி, இந்த வருஷ தொடக்கத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற இந்த நாளில தானே நீ பாடுகளோட வந்திருக்கலாம், நீ வேதனையோட வந்திருக்கலாம், உபத்திரவத்தோட வந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தேவ மனுஷனாய் உனக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். இந்த வருஷம் உனக்கு எப்படி முடியும்? மகிமையாக முடியும். விசுவாசித்தால் கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூரணம். கண்ணீரோட விதைக்கிறவன் கம்பீரத்தோட அறுப்பான். ஆகவே இந்த தொடக்கங்கள் உனக்கு ஏமாற்றங்கள், இந்த தொடக்கங்கள் உனக்கு வேதனைகள், இந்த தொடக்கங்கள் என்னென்றே சொல்ல முடியாத பாடுகள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு மகிமையின் பாதையை நான் வச்சிருக்கிறபடியால் இந்த பாடுகளின் பாதையினூடாக உன்னை நடத்தி செல்லுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தன்மேல் எல்லோரும் சண்டை போட விட்டு கொடுத்தார். ஆனால் தனக்காக ஒருத்தன் கூட மற்றவர்களோட சண்டை போட கர்த்தர் அனுமதிக்கவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வருஷத்துல இதைத்தான் நீ செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி தன்னை அடிப்பதற்கு விட்டு கொடுத்தார்? தேவகுமாரனை அடிக்க முடியுமா? ஒரு ஊழியக்காரன், ஆண்டவற்றை தீர்க்கதரிசி, அவனை பார்த்து ஒரு அரசன் பிடிங்க கையை நீட்டின கை என்ன செய்யல? முடங்க. ஆனால் மகிமையான கர்த்தர் என்ன செய்யறாங்களா? அடிக்கிறான். அடிச்ச கை நிக்குமோ? அடிக்கத்தான் கை ஏவ முடியுமோ? ஆனாலும் பரம்பொருளாகிய பரிசுத்த குமாரன் தன்னை அடிப்பதற்கு விட்டு கொடுத்தார். கையால் அடிச்சானா, தடியால் அடிச்சானா, காலால் அடிச்சானா, போர்ச்சவர்கள், முரடர்கள், குடிப்பவர்கள், வரிப்பவர்கள், ஒரு சிறை கைதி எப்படி நடத்த வேண்டுமோ அவ்வளவும் செய்வதற்கு ஆண்டவர் தன்னை விட்டு கொடுத்தார். ஐயா, அடிய வேண்டலாம், துப்பல வேண்டேலுமா? துப்பல வேண்டேலுமா? ஆள்ல துப்ப தேவையில்லை. நீங்க ரோட்டால போறீங்க, ஒரு ஆள் உங்களை பார்த்துட்டு துப்பம் தேவை. காரல் வருதில்லை எனக்கு, காருனாலே நமக்கு சீரும். என்ன பார்த்து காரான் ஜெயபாலன கொஞ்சம் பள்ளியில போய் பெரிய காலையில இருந்துட்டு வரலாம். என்ன பார்த்து சீரான், துப்புறான். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை துப்புவதற்கு விட்டு கொடுத்தார். ஆமென். கையெழுத்தி சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஒரு குடிகார போர்ச்சவகன் உரிமை கொண்டு அப்படியே நல்ல இழுத்து காரி துப்பும் பொழுது என் தேவன் அதை சகித்துக் கொண்டார். அல்லேலூயா. அந்த பொன்னான முகங்கள்,
10,000 பேரிலும் சிறந்த அந்த அழகு முகம் ஒரு கீழ்த்தரமான மனுஷனுடைய எச்சில் துப்பலினால் கரை படிந்தது. கர்த்தர் விட்டு கொடுத்தார். சகோதரா, சகோதரி, மகிமை வேண்டுமா? நீ ஒப்பு கொடுக்கத்தான் வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். தேவ கிருபையால் இந்த அளவு உபத்திரவத்திற்கு என்னையும் உன்னையும் கர்த்தர் விடவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடிப்பதற்கு, காரி துப்புவதற்கு, துப்பி எல்லாம் முடிஞ்ச பிறகு என்ன செய்யறாங்க? கிண்டல் அடிக்கிறாங்க, பரியாசம் பண்ணுகிறார்கள். டேய், நீ எல்லாம் ஒரு தேவகுமாரனா? யார் உன்னை கடவுள் என்று யாரை பார்த்து கேட்கிறான்? தன்னையே படைச்ச தெய்வத்தை பார்த்து அவன் கேட்கிறான். தான் படைச்ச படைப்பு அவரை கேலி பண்ணும் பொழுது அவர் அனுமதி கொடுத்தார், ஒப்பு கொடுத்தார். கையாசி சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. கையை சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஐயா, துப்பினது இயேசு கிறிஸ்துவ துப்பினது பிதா இல்ல. இயேசு கிறிஸ்துவ துப்பினது அவரிலும் மேலான யாருமே இல்ல. அவரை துப்பினது யார்? யார் அவர் படைச்சாரோ, யார் அவர் நேசிச்சாரோ, யாருக்காக இந்த ஜீவனை கொடுக்கிறாரோ அவனே அவரை துப்பினார். மகிமை வேணுமா? பாடுக்கு ரெடியாயிரு. அடிப்பார்கள், துப்புவார்கள், பரியாசம் பண்ணுவார்கள், எல்லாத்துக்கும் அனுமதி கொடுத்தார். என்ன செய்யணுமோ செய்யும் கொண்டு விட்டுட்டார். இப்படி இருக்க இயேசு பேசாம இருக்க பார்த்துட்டு கவனிங்க, என்ன கவனிங்க. இன்னொரு போர்ச்சவன் என்ன செய்கிறான்? தன்னை ஊத்த லேஞ்சி எடுத்தானோ அல்லது அதுக்கு முன்னுக்கு யாரையும் அடிச்சு காயப்படுத்தும் பொழுது காயத்துக்கு கட்டின துணி எடுத்தானோ, எது எடுத்தானோ தெரியாது. அவற்றை கண்ணை கட்டி விட்டுட்டான் பிடிச்சு. எதிர்பாராத நேரம் ஆண்டவற்றை கண்ணை கட்டிட்டு எல்லாருக்கும் சொல்ல, வந்து குட்டுங்களா, இவர் யார் என்று கண்டுபிடிக்கட்டும். எல்லா வெளிப்பாடும் சொல்றாரு தானே. தாய் உருவாகும் முன்னே உன்னை பேர் சொன்னேன் என்று சொல்றாரு தானே. இப்ப அட்லீஸ்ட் குற்றத்தை கண்டுபிடிக்கட்டும். எல்லாத்துக்கும் அனுமதி கொடுத்தார். அந்த அரண்மனையில ஒரு விளையாட்டு பொருளை போல, ஒரு வாயில்லாத ஜீவனை போல, சகல வல்ல சர்வ வல்லமை உள்ள எல் ஷடாய் கர்த்தராகிய தேவன் ஒரு அற்ப புழுவை போல துடித்துக் கொண்டு நின்றார். அதனால்தான் சீடர்கள் சொன்னார், இந்த பாடுகள் உமக்கு வேண்டாம். இயேசு சொன்னார், நான் மகிமைப்பட வேண்டும் என்றால் இதை நான் அனுபவித்தே ஆக வேண்டும். இவ்வளவு பாடுகள். அங்க ஒருத்தன் இயேசுவுக்காக எழும்பி கத்திய எடுத்து எவன் ஆயுதத்தோட நிக்கிறானோ, எவன் என்று ஆண்டவரை பிடிச்சானோ அவனை வெட்டுறான். வெட்டைக்குள்ள இதுக்கு வெட்ட தெரியாம வெட்டிச்சதோ அல்லது அவன் தலையா செச்சானு தெரியல. கழுத்தை வெட்டுறது எங்க வெட்டிச்சது? காது. இது ஒரு ஆச்சரியமா கிடக்கு. கழுத்தை வெட்டுறது இப்படிதான் வெட்டணும். இது எப்படி விழுந்திருக்கு? கத்தியே பிடிக்க தெரியல, ஆனா ஆண்டவரை கத்தி பிடிச்சிடுது. கோபம் வந்துடுது. ஆண்டவரை பற்றி கதைக்க ரோசம் வந்துடுது. ஆண்டவரை பிடிக்க அவனுக்கு வீறு வந்துடுது. அடுத்தான் கத்திய என்ன செய்ய பற்றினான். ஆண்டவர் என்ன சொல்ல? அடுத்த வசனம் பாடுங்கள். அடுத்த வசனம் சீக்கிரம் படிக்கணும். அப்பொழுது இயேசு இம்மட்டில் நிறுத்துங்கள் என்று சொல்லி, இதோட நிப்பாட்டு. கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்து. இதோட நிப்பாட்டு. நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி. இதோட நிப்பாட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்காக நீ யுத்தம் பண்ண தேவை இல்லை. அம்மா, ஐயா, இந்த வருஷம் நீ ஆண்டவருக்காக பட வேண்டிய பாடு 150 கிலோ சிலுவையை சுமந்து கொண்டு வடகாடு சேர்ச்சுக்கு வாண்டு நான் சொல்லேன். ஆண்டவருக்காக நீ பட வேண்டிய பாடு என்ன தெரியுமா? வாயை மூடிக்கொண்டிரு. சொல்லுங்க, சொல்லுங்க. வாயை மூடிக்கொண்டிரு. வாயில தொட்டு சொல்லுங்க. வாயை மூடிக்கொண்டிரு. புருஷனோட, பெஞ்சாதியோட, பிள்ளைகளோட வேலைத்தளத்துல சண்டை பிடிக்காமல் இருந்தாலே காணும் மகிமை உன்னை ஆசீர்வதித்து மகிமை நடக்கத்தை நடத்துவார். ஆமென், அல்லேலூயா. பாட்டிலேயே பெரிய பாடு என்ன தெரியுமா?
சண்டை பிடிக்காம கம்மண்டு இருக்கிறது. புருஷன் எழுப்புவார் சண்டைய. அல்லேலூயா. சகோதரர்களே, ஒருவன் யுத்தம் பண்ணும் பொழுது நீ அமைதியாக இருக்கிற பாடுதான் இந்த வருஷம் கர்த்தர் உன்னை எதிர்பார்க்கிற அந்த பரிசுத்தமான நிலை என்று நம்புறவன் மட்டும் கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. தன்னை அடிக்க விட்டார், தன்னை நிந்திக்க விட்டார், தன்னை துப்ப விட்டார். ஆனால் தனக்காக யாரும் சண்டை பிடிக்க கூடாது என்பதில் ஆண்டவர் கவனமாக இருந்தார். அல்லேலூயா. உனக்காக நியமிக்கப்பட்ட பாதை, அதில் ஆண்டவர் உன்னோடு கூட இருப்பார். அந்த பாதையினூடாக நீ செல்ல வேண்டாம். பாடு என்ன தெரியுமா? இயேசு அப்பா, எனக்காக யாரும் யுத்தம் பண்ண வேண்டாம், எனக்காக யாரும் சண்டை பிடிக்க வேண்டாம், எனக்காக யாரும் குழம்பிக் கொள்ள வேண்டாம். ஏனென்றால் எனக்கு தெரியும் இதன் முடிவு எனக்கு தோல்வி இல்ல, இதன் முடிவு எனக்கு வெற்றி, இதன் முடிவு எனக்கு சந்தோஷம், இதன் முடிவு எனக்கு சமாதானம். இந்த வருஷத்துல தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நீ அமைதியாய் ஒப்புக்கொடு. முடிவு மகிமை, 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 மகிமை. கர்த்தர் உன்னை மகிமைப்படுத்துவார். கர்த்தர் உன்னை மகிமைப்படுத்துவார். தன்னை எல்லாம் செய்ய விட்டார், தனக்காக யாரும் செயல்பட கர்த்தர் விடவில்லை. அதனாலதான் என்னவோ தெரியா, அவர் சிலுவை சுமந்து போகும் பொழுது எருசலேம் குமாரத்திகள் எல்லாம் அழுத பொழுது கர்த்தர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், எனக்காக அழ வேண்டாம், எனக்காக அழ வேண்டாம். இந்த வருஷம் உங்களுக்காக ஆத்துமாக்களை, உங்களுக்காக சப்போர்ட்டுகளை சேர்ப்பதை விட்டுவிட்டு உங்களுக்கு கர்த்தர் வச்சிருக்கிற சிலுவையை சுமந்து மகிமையை சந்திக்க ரெடியாக தேவ பிள்ளையே, யாரையும் சப்போர்ட்டா எதிர்பார்க்காத, கர்த்தர் நியமிச்ச பாதைக்குள்ள போ. அல்லேலூயா. அல்லேலூயா. புருஷனை எதிர்பார்க்காத, அல்லேலூயா, மனுஷியை எதிர்பார்க்காத, அல்லேலூயா, பெற்றோரை எதிர்பார்க்காத, அல்லேலூயா, பிள்ளைகளை எதிர்பார்க்காத, அல்லேலூயா, உனக்கு அப்பா நியமிச்சத நீ அனுபவித்துக் கொள். கர்த்தர் மகிமையை கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்கிறார்? இம்மட்டில் நிறுத்துங்கள் என்று சொல்லி அவனுடைய காதை தொட்டு அவனை சொஸ்தப்படுத்தினார். அல்லேலூயா. அல்லேலூயா. விழுந்த காதை என் பெருமான் எடுத்து காதை என்ன செய்கிறார்? ஒட்டுகிறார். இப்போ உண்ட கவனிங்க. இப்ப பேதுருக்கு எப்படி இருந்திருக்க? நான் கத்தி ஓங்கி ஜெயிலுக்கு போனாலும் பிரச்சனை இல்லை, என்ன கொண்டு போய் கொன்றாலும் பிரச்சனை இல்லை என்று சொல்லி உமக்காக நான் வெட்ட என்ன பேசி போட்டு ஆற்ற காதை தொடுறேன். சரி, விட்டனீர் அப்படியே ஒத்த காதல விட்டுருக்கலாம் தானே. அவனுக்கு அற்புதம் செய்றீர், அவனுக்கு அதிசயம் செய்றீர். கர்த்தர் பேதுருக்கு கற்றுக் கொடுத்தார், நாங்கள் அமைதியாக வாழ வேண்டும். ஆமென். எங்களுடைய வீடு அமைதியான வீடாக இருக்க. ஆமென். என்ன உபத்திரவங்கள் வந்தாலும் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். அவர் நம்ம நேசிக்கிறார். ஆமென். அவர் நம்ம கைவிடுவதே இல்லை. ஆமென். இந்த வருஷம் சண்டைகள் இல்லாத வருஷத்துக்கு எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கறீங்க? ஹல்லேலூயா. ஆனா உங்களுக்கு சண்டை வரும். ஆமென் சொல்லுங்க. நான் சும்மா இருக்க தேடி வருதுன்னு சொல்லுவீங்க. ஏன் தேடி வருகிறது தெரியுமா? மகிமை கிட்ட வந்துட்டது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவதாசுக்குரிய மகிமை இந்த வருஷம் நெருங்கி கொண்டு வந்துட்டது. அதனாலதான் இந்த பிரச்சனை. அல்லேலூயா. அதனாலதான் காரி துப்பல், அதனாலதான் நிந்தனை, அதனாலதான் பிரயாசம். இந்த 2026 நீ ஜெயிக்க போகிறாய், வெற்றி அடைய போகிறாய், மகிமைப்பட போகிறாய். ஆகையினால உபத்திரவங்கள் உச்சம் கொள்ளுகிறது. உபத்திரவங்கள் உச்சம் கொள்ளுது. இந்த நேரத்தில் நீயும் உச்சம் கொள்ளக்கூடாது. காத்தீரு பொறுத்து எழுந்து கர்த்தரை நம்பியேறு, காரியத்தை வாய்க்க நம்பிக்கையாக கையை தட்டு உன் சார்பில் செயலாற்றுவார். ஆமென். காத்தீரு
பொறுத்தீரு கர்த்தரையே நம்பீரு காரியத்தை வாய்க்க செய்வார் ஹalleluya உன் சார்பில் செயலாற்றுவார் ஹalleluya சொல்லுங்க ஹalleluya அல்லேலூயா அப்ப நீங்க கேப்பீங்க எதுவரைக்கும் காத்திருக்கிறது எதுவரைக்கும் நான் அமைதியாக இருப்பது இயேசு எதுவரைக்கும் இருந்தாரோ அதுவரைக்கும் நீ இரு ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா இந்த சோதனை எதுவரைக்கும் கர்த்தர் நியமிச்சிருக்கிறாரோ அதுவரைக்கும் விட்டு கொடுத்து கொண்டே இரு ஆமென் டைமிங் சரியாக வரும் ஆமென் டைமிங் சரியாக வரும் ஆமென் சொல்லுங்க கர்த்தருடைய நேரம் பிந்தையும் மாட்டுது முந்தையும் மாட்டுது சரியாக வேலை செய் அல்லேலூயா 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 சண்டை பிடிக்கிறாங்களா வலிய இழுக்கிறாங்களா வலிய துன்பப்படுத்துறாங்களா வாய் இல்லாத பூச்சிய போல நீ இருக்கிறது போல உணர்கிறாயா சூடு சொரணை இல்லாத குட்ட நாய போல நீ இருக்கிறாய் என்று நீ உணர்கிறாயா ஆனால் நீதான் கல்லறைய உடைச்சு கொண்டு வெளியே வந்த இயேசு கிறிஸ்துவின் பாக்கியமாய் அல்லேலூயா அல்லேலூயா எவ்வளவு காலம் தான் நாங்கள் பொறுத்திருக்கிறது கதைக்காமல் இருக்கத்தான் இவங்களுக்கெல்லாம் தலைக்கு ஏறுதன்று நினைக்காத தலைக்கு ஏற விட்டுறாத ஆமென் கர்த்தர் ஏத்துவா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா அம்மா ஐயா அண்ணன் தம்பி அவர் சிலுவையில தொங்குறாரப்பா அவர் செத்துட்டாரப்பா ஜீவனை கொடுத்துட்டாரப்பா அந்த நேரமும் இந்த போர்ச்சவங்க விட்டாங்களா ஈட்டியை கொண்டு போய் என்ன செய்றாங்க குத்துறாங்க எங்க குத்துறாங்க விழாவுல குத்துறாங்க விழாவுல குத்துற என்ன தெரியுமா இதயத்துக்கு இந்த இதய துடிப்பு இருக்குதா இதய துடிப்பு நிப்பாட்ட வேணும் அந்த இதயத்தை சுற்றி இருந்த தண்ணீர் மண்டலம் ரத்தமும் தண்ணீருமாக வெளிப்பட்டது பைபிள்ல இல்லை ஆனால் பாரம்பரியங்கள் சொல்லுகிறது அதை குத்துனவனுக்கு ஒரு கண் பார்வை இல்லையா அந்த ரத்தமும் தண்ணீரும் பட்டவுடனே அவன் சொஸ்தம் அடைந்தான் ஆமென் அதுதான் அன்புள்ள ஆண்டவர் ஆமென் அவர் உன்னை அழைக்கிறார் ஆமென் என்ன போல நீ வாழுவாயா ஆமென் என்ன போல நீ நடப்பாயா ஆமென் உன் கணவனோடு பொறுமை இருப்பாயா ஹalleluya உன் மனைவியோடு பொறுமை இருப்பாயா உன் பிள்ளைகளோடு பொறுமை இருப்பாயா எவ்வளவு நிந்தனைகள் அவமானங்கள் வந்தாலும் பொறுமையா இருப்பாயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா கையெழுத்து சொல்லுங்க அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா